ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் எடுக்கிறாங்க, அது ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் அதுவுமே ரொம்ப அவசியமானது. ஸோ மோட்டார்ஸ் உங்களுக்கு தெரியும், ஜென்ரல் இன்சூரன்ஸ் அதுவுமே கண்டிப்பாக எடுக்கிறாங்க. ஏன் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடாது? இது நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் நீங்களுமே பெனிஃபிட் ஆறீங்க. நீங்கள் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் கமிஷன் வருது. ப்ளஸ் நீங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி அதை எடுக்கணும், எப்படி இன்சூரன்ஸ் பற்றி அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணும்போது நாங்கள் அந்த கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக பேசுவோம். நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கனாலும் அந்த ஹெல்ப்புமே நாங்கள் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒருத்தரை பேசி அவங்களுக்கு வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்கும்போது அந்த இன்சூரன்ஸில் அவங்க நல்ல டைம்லாம் கிளைம் போயிருக்காங்களோ அந்த டைமில் கிளைம் செட்டில்மெண்ட்டுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது அவங்க 2 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் நம்மக்கிட்ட இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. அவங்க 2 பேரும் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராப்பராக நல்லா கைடன்ஸ் கொடுக்கும்போது நிறைய இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் எடுக்க முடியும். எடுக்க உங்களுக்கும் அது பெனிஃபிட் ஆகும். இந்த பேங்க்கில் நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இயர் ஆன் இயர் சேலரி பார்ப்பாங்க. ஒரு 7 lakhs மேலே வருது, 3 to 5 lakhs அதுக்கு மேலே வருது அப்படின்னா அதுக்கேற்ற உங்களுக்கு வந்து லோன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்த் ஆன் மந்த் இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னா 1 weekல உங்கள் அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். அதே இது லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 45 daysல உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு உங்கள் அமௌண்ட் வந்துடும்.